முதல் கேள்வி ஓரெழுத்து தனித்து நின்றோ பல எழுத்துக்கள் தொடர்ந்து நின்றோ பொருள் தருவது டேஷ் எனப்படும். விடை ஆப்ஷன் ஏ சொல். இரண்டாவது கேள்வி சொற்கள் பல தொடர்ந்து நின்று பொருள் தருவது டேஷ் எனப்படும். விடை ஆப்ஷன் பி தொடர். மூன்றாவது கேள்வி இரு சொற்களுக்கு இடையில் வேற்றுமை உருபுகளோ வினை பண்பு ஆகியவற்றின் உருபுகளோ மறைந்து வருவது டேஷ் ஆகும். விடை ஆப்ஷன் ஏ தொகைநிலை தொடர். நான்காவது கேள்வி தொகைநிலை தொடர் எத்தனை வகைப்படும். விடை ஆப்ஷன் பி 6. ஐந்தாவது கேள்வி இரு சொற்களுக்கு இடையில் வேற்றுமை உருபு மறைந்து வந்து பொருள் தந்தால் அது டேஷ் எனப்படும். விடை ஆப்ஷன் டி வேற்றுமை தொகை. ஆறாவது கேள்வி காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து வரும் பெயரெச்சத்தை டேஷ் என்பர். விடை ஆப்ஷன் ஏ வினைத்தொகை. ஏழாவது கேள்வி ஆடுகொடி வளர்த்தமிழ் என்பது டேஷ் தொகையாகும். விடை ஆப்ஷன் பி வினை. எட்டாவது கேள்வி காலம் கரந்த பெயரெச்சம் வினைத்தொகை என்று குறிப்பிடும் நூலது. விடை ஆப்ஷன் ஏ நன்னூல். ஒன்பதாவது கேள்வி பண்பு பெயருக்கும் அது தழுவி நிற்கும் பெயர் சொல்லுக்கும் இடையே ஆன ஆகிய என்னும் பண்புருக்கள் மறைந்து வருவது. விடை ஆப்ஷன் சி பண்பு தொகை. பத்தாவது கேள்வி செம்மரம் என்னும் சொல் டேஷ் தொகை. விடை ஆப்ஷன் சி பண்பு. 11வது கேள்வி சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் நிற்க இடையில் ஆகிய என்னும் பண்புருபு மறைந்து வருவது. விடை ஆப்ஷன் சி இரு பெயரொட்டு பண்பு தொகை. 12வது கேள்வி பனைமரம் என்பது டேஷ் தொகை ஆகும். விடை ஆப்ஷன் டி இரு பெயரொட்ட பண்பு தொகை. 13வது கேள்வி உவமைக்கும் உவமேயத்துக்கும் இடையில் போல போன்ற நிகர அன்ன ஆகிய உவம உருபுகளுள் ஒன்று மறைந்து வருவது. விடை ஆப்ஷன் ஏ உவமை தொகை. 14வது கேள்வி சொற்களுக்கு இடையிலும் இறுதியிலும் என்னும் இடைச்சொல் மறைந்து நின்று பொருள் தருவது டேஷ் ஆகும். விடை ஆப்ஷன் பி உம்மை தொகை. 15வது கேள்வி சொற்களில் என்னும் உருபு வெளிப்பட வருவது டேஷ். விடை ஆப்ஷன் சி எண்ணுமை. 16வது கேள்வி மலர்விழி என்னும் சொல் டேஷ் தொகை. விடை ஆப்ஷன் ஏ உவமை தொகை. 17வது கேள்வி தாய் தந்தை என்னும் சொல் டேஷ் தொகை. விடை ஆப்ஷன் பி உம்மை தொகை. 18வது கேள்வி இரவும் பகலும் என்பது. விடை ஆப்ஷன் சி எண்ணுமை. 19வது கேள்வி பிரித்தெழுதுக அன்மொழி தொகை. விடை ஆப்ஷன் பி அல் கூட்டல் மொழி கூட்டல் தொகை. 20வது கேள்வி ஒரு தொடரில் இரு சொற்கள் வந்து அவற்றின் இடையில் எந்த உருவும் மறையாமல் நின்று பொருள் உணர்த்தினால் டேஷ் ஆகும். விடை ஆப்ஷன் பி தொகாநிலை தொடர்.
21வது கேள்வி தொகாநிலை தொடர் எத்தனை வகைப்படும்? விடை ஆப்ஷன் சி 9. 22வது கேள்வி கண்ணாவா என்பது டேஷ் தொடர். விடை ஆப்ஷன் பி விழி. 23வது கேள்வி ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்கிறார். விடை ஆப்ஷன் டி கைவினை பொருட்கள். 24வது கேள்வி ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை தேர்ந்தெடு நிட்டிங். விடை ஆப்ஷன் ஏ பின்னுதல். 25வது கேள்வி பொருத்தமான சொல்லுறுப்புகள் இட்டு நிரப்புக. இடி டேஷ் மழை வந்தது. விடை ஆப்ஷன் சி இடியுடன் மழை வந்தது. 26வது கேள்வி பொருத்தமான சொல்லுறுப்புகளை இட்டு நிரப்புக. மலர்விழி தேர்வின் டேஷ் ஆயுத்தமானால். விடை ஆப்ஷன் பி மலர்விழி தேர்வின் பொருட்டு ஆயத்தமானால். 27வது கேள்வி பொருத்தமான சொல்லுறுப்புகளை இட்டு நிரப்புக. தமிழை டேஷ் சுவையான மொழியுண்டோ. விடை ஆப்ஷன் டி தமிழை காட்டிலும் சுவையான மொழியுண்டோ. 28வது கேள்வி பொருத்தமான சொல்லுறுப்புகளை இட்டு நிரப்புக. யாழ் தமிழர் டேஷ் இசைக்கருவிகளுள் ஒன்று. விடை ஆப்ஷன் சி யாழ் தமிழருடைய இசைக்கருவிகளுள் ஒன்று. 29வது கேள்வி பொருத்தமான சொல்லுறுப்புகளை இட்டு நிரப்புக. அருவி மலையில் டேஷ் விழுந்தது. விடை ஆப்ஷன் சி அருவி மலையில் இருந்து விழுந்தது. 30வது கேள்வி கலைச்சொல் அறிக. பாஸ்கெட்ரி. விடை ஆப்ஷன் ஏ கூடை முடைதல். 31வது கேள்வி கலைச்சொல் அறிக. ரிட். விடை ஆப்ஷன் பி சடங்கு. 32வது கேள்வி பொறுத்துக. விடை ஆப்ஷன் ஏ. 33வது கேள்வி பொறுத்துக. விடை ஆப்ஷன் டி. 34வது கேள்வி கசடற என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. விடை ஆப்ஷன் டி கசடு குட்டல் அற. 35வது கேள்வி கலைச்சொல் அறிக. ஆர்டிசன். விடை ஆப்ஷன் டி கைவினைஞர். தேங்க்யூ.